இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன நிகழ்வுனா, ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த சட்டத்துக்கு இந்திய ஜனாதிபதியோ இல்லை அந்த ஸ்டேட்டோட கவர்னரோ சைன் இல்லாமல் ஒரு சட்டம் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஆகிருக்கு. அதுதான் இங்கே மிகப்பெரிய பேஸ் பொருளாகவும் மாறி இருக்கு. ஸோ இங்கே முக்கியமான கொஸ்டின் என்ன எழுதுனா, ஜுடிஷியரி தன்னுடைய பவர்லாம் மீஞ்சி இன்னொரு பவராக சொல்லப்படுற லெஜிஸ்லேட்டிவ், அதாவது சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க உள்ள கால இடை வச்சு என்னுடைய பவர் இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் எழுந்திருக்கு இந்த சூழலில். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டோட எல்லா ரெப்ரசன்டேட்டிவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்புகிறாங்கன்னா, அந்த கவர்னர் யாராக இருக்காருன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதிநிதியாக இருக்கார். போன அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த பில்லு கூட ஒன்றும் சைன் பண்ணாமல் இருக்காங்க. அப்போது அந்த டைமில் இருந்த ஒரு மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் அவர் மரியாதை கொடுக்கல, இப்போ இருக்கிற மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் அவர் மரியாதை கொடுக்கலன்னு தான் எடுத்துக்கணும். ஜுடிஷியரி அவங்களோட ரோல் தனியாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு அந்த பவரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஜுடிஷியரிக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்லை இந்தியன் பார்லிமெண்ட்டோ பாஸ் பண்ணுற பில்லை ஃபுல்லாக நம்ம பிரசிடென்ட் அனுப்பும்போது பிரசிடென்ட் சைன் பண்ணாமே இருந்தானா இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அது எப்படி நடக்கும்? அந்த மாதிரி தானே தமிழ்நாட்டுக்கும் நடக்கும். அப்போது எல்லா பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். எப்பயும் அரசியல் களத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை பார்த்து கொஷின் கேட்பாங்க, இல்லை எதிர்கட்சி ஆளுங்கட்சியை பார்த்து கொஷின் கேட்பாங்க, இல்லை வேறு மாற்றி சண்டை போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி காலத்தை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி காலம் உருவாயிருக்கு. அது கேள்வி காலம் எங்கே உருவாயிருக்குன்னா, இந்தியாவோட ஜனாதிபதி இருக்காங்களே அவங்க இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து என்னுடைய பவர்லாம் நீங்கள் குறைக்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, நான் எந்த பில்லில் சைன் பண்ணணும், எப்போ சைன் பண்ணணும், எந்த டேட்டுக்குள்ளே சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கவர்னருக்கும் ஒரு டைம் லிமிட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இதுக்கான அதிகாரம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான கொஷினை எழுப்பியிருக்காங்க நம்மளுடைய ஜனாதிபதி. இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வேலையை அழகாக பிரித்து கொடுத்துருக்கு. அந்த வகையில் இப்போ அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லியிருக்கு, நீதித்துறை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பே சொல்லியிருக்கு. இந்த இடத்துல எப்பயுமே அரசாங்கத்துக்கும் நீதித்துறைக்கும் பெருசாக சண்டை வராது. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான சண்டை வந்திருக்கு. இந்திய ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய பவர்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு முக்கியமான ஆர்டிகல் என்னென்னா 143. அந்த 143 யூஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் டவுட் இருக்குது, இந்த சட்டத்தில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இதை பற்றி எனக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டு கேட்டாங்கன்னா 143 ஆர்டிகளை யூஸ் பண்ணி அதுக்கு பதில் தர வேண்டிய இடத்துல இருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இப்போ இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அந்த சட்டத்தை ஏற்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான ப்ராசஸ். என்னென்னா, சட்டத்தை சட்டமன்றத்துக்கு கொண்டு வருவாங்க, இல்லைனா பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல யாரெல்லாம் எலெக்டட் மெம்பர்ஸோ அதில் ஓட் பண்ணுவாங்க. அதில் யார் மெஜாரிட்டி பெறாங்களோ அந்த சட்டம் அவங்க ஒரு பில்லுக்கும் ஒவ்வொரு மெஜாரிட்டி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பில்லு பாஸ் பண்ணும்போது அதுக்கடுத்து உடனே சட்டமாயிருமானா கிடையாது. அந்த சட்டத்துக்கு யார் சைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் ஒரு கவர்னர் சைன் பண்ணணும். அப்படியே இந்தியா இப்போ பார்லிமெண்ட்டை பொறுத்தவரையிலும் பிரசிடென்ட் சைன் பண்ணி அது கெசட்டில் வந்தால் தான் அந்த ஆக்ட் பாஸ் ஆனதான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக என்ன விஷயம்னா, இதுவரையிலும் இந்தியாவில் எப்பயுமே ஒரு ஜனாதிபதி இல்லைனா ஒரு கவர்னர் இவங்க 2 பேரும் சைன் பண்ணி தான் இதுவரையிலும் சட்டங்கள் நிறைவேறி இருக்குது. இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன நிகழ்வுனா, ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த சட்டத்துக்கு இந்திய ஜனாதிபதியோ இல்லை அந்த ஸ்டேட்டோட கவர்னரோ சைன் இல்லாமல் ஒரு சட்டம் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஆகிருக்கு. அதுதான் இங்கே மிகப்பெரிய பேஸ் பொருளாகவும் மாறி இருக்குது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. சட்டமன்றத்துக்கு என்ன வேலை? சட்டத்தை இயற்றுற வேலை. அதுக்கடுத்து சட்டத்தை இயற்றி அது நடைமுறையில் இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண வேண்டிய வேலை யாருதுன்னா ஜுடிஷியரியோட வேலை. ஸோ இங்கே முக்கியமான கொஸ்டின் என்ன எழுதுனா, ஜுடிஷியரி தன்னுடைய பவர்லாம் மிஞ்சி இன்னொரு பவராக சொல்லப்படுற லெஜிஸ்லேட்டிவ், அதாவது சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க உள்ள கால இடை வச்சு என்னுடைய பவர் இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் எழுந்திருக்கு இந்த சூழலில். இந்த கேஸ் என்னென்னா, தமிழக ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு. இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கவர்னருக்கு ஒரு பில்லு அசென்ட்டுக்காக வருது. அந்த பில்லு அவர் சைன் பண்ணாமல் எத்தனை நாள் தான் இப்படியே வச்சுருந்தா இது அந்த சட்டமன்றத்துக்கும் அந்த சட்டமன்றத்தை தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் ஒரு அவமரியாதையை செலுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். அதனால் கவர்னருக்கு நாங்கள் டைம் லிமிட்டை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட் இந்திய வரலாற்றிலே இந்திய அரசியலமைப்பிலே ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா இப்போ ஒரு சட்டமன்றம் இருக்குது, அதில் மக்கள் அவங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புகிறாங்க. அவங்க ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அதை
யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கவர்னர் உட்காந்துக்கிட்டு இதை வந்து கிடப்பில் போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்க மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுல்ல. இதை பார்க்கும்போது என்னன்னா, மக்கள் மன்றம் தான் ரொம்ப முக்கியமான மன்றம் அப்படின்ற ஒரு முக்கியமான மெசேஜை சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு முக்கியமான வேர்டு யூஸ் பண்ணியிருந்தார். அது என்னன்னா நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு சொல்லியிருந்தார். நியூக்ளியர் மிசைல்னா அது வந்து எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த மாதிரி இந்திய அரசியல் அமைப்புக்கே இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ பாராளுமன்றம் இருக்குது, பாராளுமன்றத்தில் நிறைய வந்து எம்பிஸ் இருக்கும். நாங்கள் தான் வந்து இங்கே வந்து ஒரு சட்டத்தை இயற்றணும், அதை வந்து பாஸ் பண்ணணும், பில்லை வந்து எடுத்துகிட்டு வந்து ஆக்டாக மாற்றுறதுக்கான பவர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த பவரை வந்து ஜுடிஷியரி எடுத்துக்கிட்டால் இது சரியான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டமான விமர்சனத்தை இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி வச்சிருந்தார் இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதை பார்த்தா நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்குது. இது ரைட்டா தப்பா, நிறைய பேர் ரைட்டுன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் தப்புன்னு சொல்கிறாங்க. இது ஃபியூச்சரில் என்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும், அது இல்லாமல் இந்தியாவோட ஒரு முக்கியமான பதவிகள்னு சொல்ல போகிற கவர்னர் பதவிக்கும் பிரசிடென்ட் பதவிக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டால் ஒரு டைம் லிமிட்டை செட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஷின் இருந்துச்சு. இந்த இடத்துல சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஓட் பாஸ் பண்ணி இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் வருதுன்னா, அந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அவங்க எல்லாமே மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு மக்களாலையும் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் போய் சட்டமன்றத்தில் உட்காந்து தன்னுடைய பிரச்சனை பேச முடியாது. அதனால தான் இந்திய அரசியலமைப்பு அவங்களுக்கு என்ன வழி கொடுத்துருக்குன்னா, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு எம்எல்ஏவை அனுப்புகிறாங்க. ஸோ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு எம்எல்ஏன்ற ஒரு சாதாரணமான மனிதரே கிடையாது. அவர் வந்து அந்த தொகுதி மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டோட எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்புகிறாங்கன்னா, அந்த கவர்னர் வந்து யாராக இருக்காருன்னா, அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதிநிதியாக இருக்கார். மக்களுடைய குரல், அதாவது மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அந்த முடிவுக்கான மதிப்பை வந்து ஒரு சைனால் அவர் வந்து தடுத்து நிறுத்துறாரு. பார்லமெண்ட் எடுத்துக்கிட்டால் பார்லமெண்டத்துலேயும் நம்ம யாரை அனுப்புகிறோம், எம்பிஸ் அனுப்புகிறோம். அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அது வந்து பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்கு போயிட்டு பிரசிடென்ட் சைன் பண்ணால் ஒரு ஆக்டாக மாறுது. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது, உங்களுக்கு வந்து இந்த பவர் தான், இதுதான் உங்களுக்கு பவர், ஜுடிஷியரிக்கு இதான் பவர், எக்ஸிக்யூட்டிவ் இதான் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிளியராக சொல்லிருச்சு. அந்த வகையில் இப்போ வந்து இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து ஒரு சட்டமன்றம் வந்து அவங்களோட வேலையை செஞ்சு கவர்னர் கொடுக்குறாங்க. கவர்னர் அந்த வேலையை அவர் வந்து சைன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பை வந்து தட்டி கழித்து அவர் வந்து சைன் பண்ணாமல் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான காரணத்தினால தான் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகுது. இப்போது நீங்கள் நினச்சி பாருங்களா, இப்போ வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. அவர் வந்து 2019 அதாவது போன அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த பில்லு கூட இன்னும் சைன் பண்ணாமல் இருக்காங்க. அப்போது அந்த டைமில் இருந்த ஒரு மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர் மரியாதை கொடுக்கல, இப்போ இருக்கிற மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர் மரியாதை கொடுக்கலன்னு தான் எடுத்துக்கணும். அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர் தான். உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு என்ன சொல்லியிருக்கு, எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து சட்டமன்றது அதுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது, அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி உங்களுடைய பர்சனல் ரீசனுக்காகலாம் இதை வந்து நீங்கள் தடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காட்டமான விமர்சனம் வச்சுருந்தாங்க. இப்போ நான் ஒரு பில் இருக்குன்னா, அந்த பில்லு வந்து பிரசிடென்ட்டுக்காக இல்லைனா இந்த சைடு வந்து கவர்னருக்கு வந்து அசென்ட்டுக்காக போகுதுன்னா, அவங்க 2 பேரும் அந்த பில்லை வந்து எத்தனை நாள் வச்சிருக்கலாம் அப்படின்ற டைம் லிமிட்டை வந்து இந்திய அரசியலமைப்பு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்திய அரசியல் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். இப்போ நம்ம சின்ன பசங்களுக்கு கூட தெரியும், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா என்னென்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவு எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அரசியல் காரணத்துக்காக அவங்களுடைய பர்சனல் அஜெண்டாக்காக அதை வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது இங்கே வந்து அதிகமான விமர்சனம் என்ன வருதுன்னா, இப்போ வந்து சட்டமன்றத்துக்கு எல்லா ஒரு முக்கியமான ஒரு அதிகாரத்தையும் கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு வந்து தனிநாடு வேணும் அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டு ஒரு பில்லை வந்து அசென்ட் பண்ணி அவங்க வந்து கவர்னருக்கு அனுப்பிட்டாங்கன்னா கவர்னர் சைன் போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சிம்பிளாக பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம உள்ளார்ந்து பார்த்தோங்கன்னா, இந்திய அரசியலமைப்பை மதிக்காத தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விமர்சனத்தையும் டைரெக்டாக வைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய எதிர்க்கட்சிகளாம் எந்தெந்த கட்சியில் இருக்காங்களோ அவங்களாம் இந்தியாவுக்கு எதிரான விரோதிகள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பையும் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் நம்ம வந்து நிறைவேற்றுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து 10.5 ரிசர்வேஷன் வந்து வன்னியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து நம்ம நிறைவேற்றி வந்து சட்டமன்றம் அனுப்புது. அது வந்து கவர்னரும் வந்து சைன் பண்ணிட்டார். அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஆனால் அது வந்து எப்படி கேன்சல் ஆச்சு? அது எப்படி கேன்சல் ஆச்சுன்னா, மறுபடியும் நம்ம ஜுடிஷியரி ரிவ்யூக்காக போகிறோம். எங்கள் சட்டமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றிட்டாங்க, ஒரு பார்லமெண்ட்ரோ ஒரு சட்டத்தை வந்து இயற்றிட்டாங்க, அதை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட்டோ இல்லை கவர்னரோ சைன் பண்ணிட்டாங்க, அதுதான் ஃபைனல்
அதை வந்து நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது வக்ஃபோட அமெண்ட்மெண்ட் பில் வந்துச்சு. அதை வந்து பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணி அனுப்பினார். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அது வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்துமே இப்போ வந்து ஒரு பிரிவினை சக்திகளுக்கு கீழே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் போயிடும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ஏற்றணும்னா அது வந்து எப்படி இருந்தாலுமே சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ போய் வந்து கேன்சல் ஆக தான் படும். ஸோ இங்கே முக்கியமானது என்னன்னா, இந்தியா அரசியலமைப்பை பொறுத்தவரை, இந்தியாவோட கான்டெக்ஸ்ட்டை பொறுத்தவரையும், இந்தியா கான்டெக்ஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுனா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, ஜுடிஷியரிக்கு இதுதான் பவர், எக்ஸிக்யூட்டிவ்க்கு இதுதான் பவர், அதுக்கடுத்து லெஜிஸ்லேச்சருக்கு இதுதான் பவர் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து இவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லையோ அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இப்போ சட்டமன்றம்னு இருக்குது, சட்டமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்குது, அதுக்கடுத்து பாராளுமன்றம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது, அதுக்கடுத்து இப்போ கவர்னர் இருக்காங்க, இப்போ வந்து பிரசிடென்ட் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குல்ல. இந்த பவருக்குள்ளலாம் இவங்களுக்குள்ளே இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கடைசியில் இந்த பவருக்கு எங்களுக்கு யார் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்கும்போது அது யார்கிட்ட போய் நிற்கிது, கடைசியில் ஜுடிஷியர் சொல்கிறான். அப்போது ஜுடிஷியரி கிட்ட போய் நிற்கும்போது ஜுடிஷியரி என்ன சொல்லுதுன்னா, ஜுடிஷியரி வந்து உங்களுடைய ரோல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ரோலை வந்து ஒழுங்காக பண்ணலாம், அந்த பவர்ஃபுல்லாக நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டோடைய சட்டமன்றத்துக்கான ஒரு பவரை வந்து கவர்னர் கையில் எடுத்து வச்சிருக்கும் போது கவர்னருடைய பவரை யார் எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து ஜுடிஷியரி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அதை சொல்லியுமே கவர்னர் தன்னுடைய பர்சனல் அஜெண்டாவுக்காக இதை வந்து சைன் பண்ணாமே வச்சிருக்காரு. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் பார்க்கப்படுறது என்னன்னா, ஜுடிஷியரி வந்து அவங்களோட ரோல் வந்து தனியாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு அந்த பவரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஜுடிஷியரிக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவோட ஐடியா என்னன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு இந்தியாவுக்கு ஆன ஐடியாவுக்கு பவரை கொடுத்தது யாருன்னா இந்தியாவோட பீப்புள் தான். அப்போ வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம்ல. ஸோ இங்கே வந்து மக்கள் மன்றத்தில் மக்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து இப்போ வந்து செக்குலர் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து சாவரனிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் சொல்கிறோம்ல. இந்த ஃபீச்சர்ஸ்க்குலாம் அடங்கின இந்திய மக்களுடைய முடிவு தான் இறுதியான முடிவு அப்படின்னு சொல்லி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ இங்கே வந்து சட்டமன்றத்துக்கு பவர் இல்லை, கவர்னர் தான் எல்லா முடிவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லவே கிடையாது. இப்போ வந்து ஒரு பெரியவர் இருக்காரு, பெரியவருக்கு பார்த்து நீ இதுக்குள்ளே இந்த வேலையை முடியே அப்படின்னு சொல்கிறது வந்து அவருக்கு மரியாதையாக இருக்கா. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிளாக ஒரு முக்கியமான வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து கிரே ஏரியாவை யூஸ் பண்ணிவிட்டு நான் எந்த பில்லுக்கும் வந்து அசன் கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து தமிழக சட்டமன்றத்தை எடுத்துப்போம். தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு பில்லு வருது, அதை வந்து பாஸ் பண்ணாமல் கவர்னர் வச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த துறை சார்ந்த எத்தனை வேலைகள் வந்து தடங்கப்பட்டு நிற்குது. அந்த மாதிரி இப்போ பார்லிமெண்ட்டு ஒரு லா வந்து பாஸ் பண்ணி அனுப்புது. இப்போது இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு பிரசிடென்ட் வந்து ஒரு முக்கியமான அவங்க கட்சி செலக்ட் பண்ண ஒரு முக்கியமான பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால அவர் கொடுக்குற பில்லை ஃபுல்லாக சைன் பண்ணுறாரு. கவர்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகி போயிட்டே இருக்குது. இதுவே ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டமன்றம் வந்து ஆட்சி மாறிடுது, வேறு ஒருத்தர் வராங்க, பிரசிடென்ட் வந்து அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒத்துக்காத ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கார். அப்படின்னும் போது இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்லை இந்தியன் பார்லிமெண்ட்டோ பாஸ் பண்ணுற பில்லை ஃபுல்லாக நம்ம பிரசிடென்ட் அனுப்பும்போது பிரசிடென்ட் சைன் பண்ணாமே இருந்தால் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அது எப்படி நடக்கும்? அந்த மாதிரி தானே தமிழ்நாட்டுக்கும் நடக்கும். அப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இறையாண்மை இருக்குது. அந்த இறையாண்மையை வந்து கவர்னர் வந்து ஃபாலோ பண்ணி இப்போ வந்து மக்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க வேண்டியது கவர்னரோட பொறுப்பு தான். அவர் வந்து அவர் விருப்பத்துக்கு இதை வந்து வச்சிட்டோம். அது இல்லாமல் ஒரு ஓப்பன் மீட்டில் கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த பில்லுக்கு வந்து அசன்ட் கொடுக்கலனா அந்த பில்லு வந்து டெட்டு அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் மன்றத்துக்கு போய் மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கோ இல்லை பாராளுமன்றத்துக்கோ வர உறுப்பினர்கள் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றி அனுப்புகிறாங்க. அதை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக இருக்கிற கவர்னர் வந்து இது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி ஒரு சரியான விஷயமா ஏற்றுக்க முடியும்? அது இல்லாமல் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது விஷயம் என்னென்னா, இங்கே வந்து மக்களுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியமான முடிவாகவே இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்லுது. அதுவும் அதுக்கடுத்து என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து ஒரு சாவரன் கண்ட்ரி, இந்தியா வந்து ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஐடியாஸ்க்குலாம் உள்ள ஒரு ஆக்ட் இருக்குன்னா அதை நம்ம தப்புன்னு சொல்லவே முடியாது. இப்போ சுப்ரீம் கோர்ட் கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ மக்கள் மன்றத்துக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, ஒரு மக்கள் மன்றத்துக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குல்ல, அதை வந்து கவர்னர் மதிக்கலைன்னா நாங்கள் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உச்சபட்ச அதிகாரத்தை வந்து பயன்படுத்துகிறோம், கம்ப்ளீட் ஜஸ்டிஸை கொடுக்கறதுக்காக தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம முக்கியமாக பார்க்குறது என்னன்னா, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா பவரையும் கையில் எடுத்துக்கிறாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் வரதுக்கு முன்னாடி நம்ம ஏன் சுப்ரீம் கோர்ட் உள்ளே வராங்கன்னு பார்த்தா, இவங்களுக்குள்ள சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் உள்ளே வராங்களே தவிர டேரெக்டாக இவங்க வந்து ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கவர்னர் வந்து ஒரு கொஞ்ச நாள் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்ஸை போய்கிட்டு இப்போ வந்து அந்த பில்லு பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அது வந்து ஆக்டாக மாறுதுன்னா அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஏன் உள்ளே வர போகிறாங்க? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தான் கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கார். அப்படின்னும் போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எதிர்க்கட்சிகள் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அது வந்து அவங்களுடைய ஐடியாலஜிக்கோ இல்லை அவங்களுக்கோ பிடிக்கலனா தன்னுடைய கவர்னரை வச்சு எல்லா ஆக்டையும் வந்து கட்டுப்படுத்த வைக்கிறதெல்லாம் இங்கே முக்கியமான ப்ராப்ளமே இருக்குது. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற அனுப்புகிறாங்க. அதில் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் 100 நாளில் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் 100 நாளில் செத்து போயிடுவோமா என்ன? ஏன்னா பிரசிடென்ட்டுக்கு சைன் பண்ணியாச்சு, இல்லை கவர்னர் சைன் பண்ணியாச்சு, அப்படி சட்டமன்றமாக இருந்தால் அப்படின்னும் போது அந்த சட்டத்தை வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கான நம்மளுக்கு அடுத்த நிலை எங்கே இருக்குன்னா ஜுடிஷியரி இருக்குது. ஸோ நம்ம அங்கே போவோம்ல, அந்த மாதிரி தான் இங்கே வந்து எந்த சட்டம் வந்து தப்பான சட்டம் வந்தாலும்
அதை வந்து தடுக்கிறதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குன்னா ஜுடிஷியல் ரிவ்யூன்னு இந்தியன் ஜுடிஷியரிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க மாட்டேது என்னன்னா, இப்போ வந்து அரசியல் கட்சிகள் இருக்காங்களா, அவங்களுக்குள்ளே இருக்க பர்சனல் ஒப்பீனியன்ஸோ இல்லை கவர்னர் வந்து பகடகையாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அரசாங்கங்கள் வந்து செயல்படாமல் வச்சு இருக்கும்போது அது மக்கள் மன்றத்தை வந்து நம்ம வந்து மதிக்காததாக தான் அர்த்தம். இப்போ கடைசியாக பார்க்கும்போது அரசாங்கத்துக்குன்னு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து சட்டமன்றங்களுக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, இப்போ பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு பவர் கொடுத்துருக்காங்களே, இந்த பவரை யாரெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணும்போது இங்கே மிகப்பெரிய பிரச்சனை வராது. யாரெல்லாம் அடுத்தவங்க பவரை போய் நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க, அந்த பவரை நம்ம கேப்சர் பண்ணிக்கணும், அது நம்மளுக்கு பிடிக்கல அதனால் வந்து நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணும்போது இங்கே வந்து பவர் ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த பவர் ஸ்ட்ரகிள் தான் இவங்க 2 பேரும் பவர் ஸ்ட்ரகிளுக்காக சண்டை போட்டு இருக்கும்போது ஜுடிஷியரி உள்ள வந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க, நான் வந்து ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட் வந்தது தான் இந்த கவர்னரோட ஆர்டர். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு பில் வருது, அதுக்கு வந்து அசன் கொடுக்கறதுக்கான டைம் லிமிட்டை வந்து சொன்னதுமே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா கவர்னர் வந்து அவரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை நாள் வேணால் வச்சுட்டு இருந்தால் அந்த மக்கள் மன்றத்துக்கான மதிப்பு என்ன ஆகிறது. ஸோ கடைசி என்னன்னா, பிரசிடென்ட் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் பதில் சொல்ல போகிறாங்க. இந்த கொஸ்டின்ஸோட பதிலை வச்சு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி ரன் ஆக போகுது, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சென்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது, கவர்னரோட ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின்ஸ்க்குலாம் பதில் கிடைக்கும். நம்ம இது எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.